அண்ணா அறிவாலயத்தில் காட்சிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு செய்தியாளர் ரமேஷ் அங்க இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ரமேஷ், தற்போது ஆலோசனை கூட்டம் எந்த அளவில் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பத்தி பேசுறாங்க, தகவல் இருக்கா? திமுக தலைவர் ஸ்டாலின் மூத்த தலைவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். பெரியசாமி, சக்கரபாணி, கே நேரு, ராசா, ஏவா வேலு உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சட்ட நிபுணர்களாக இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ, ஜின்னா உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக ஆலோசனைகளை கொடுப்பதற்காக திராவிட கழக தலைவர் வீரமணியும் வந்திருக்கிறார். திமுக இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அவ்வப்போது ஆலோசனை சொல்லக்கூடியவர் வீரமணி. அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று சொன்னாலும் கூட இது போன்ற காலகட்டத்தில் முக்கியமான ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்கள். அதே போல திருச்சி சிவா, கனிமொழி உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு போன்றோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது சில மூத்த தலைவர்கள் எதையும் அவசரப்பட்டு நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். 59 எம்எல்ஏக்களை பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக திமுக இருக்கிறது. திமுக அதிகமான எம்எல்ஏக்களை கொண்டு முதலமைச்சரான கட்சிக்கும் வரலாறு இருக்கிறது. அதே போன்று 2016 89 எம்எல்ஏக்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக தமிழக வரலாற்றில் அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார் ஸ்டாலின். அந்த அடிப்படையில் இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் பல்வேறு விதமான சீனியர்ஸ் பல்வேறு விதமான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதிமுகவை ஆதரித்தால் நமக்கு எப்படி இருக்கும், வருங்காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கூட பேசுகிறார்கள். மூத்த தலைவராக திருச்சி சிவா, தங்கம் தென்னரசு எல்லாம் அமைதியாக நாம் இருக்கலாம், அவசரப்பட வேண்டாம் என்ற ஒரு ஆலோசனையும் சொல்லியிருப்பதாக தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உள்ளிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனிமொழி போன்றவரெல்லாம் கூட நம்ம எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதை பெரிய ஆர்வம் காட்டியிருப்பதாக தான் நமக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதி பங்கேற்கவில்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இளைய தலைமுறையினர் வேறு மாதிரியான ஒரு சிந்தனையில் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்று சொன்னால் திமுகவுடைய தலைவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், பொதுச் செயலாளரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்று இளைஞர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திங்க் பண்ணுவதாக தான் நமக்கு தெரிவித்த தகவல்கள் தெரிகிறது. 2 விதமான நிலைப்பாடு கட்சிக்குள்ளேயே இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தவரை டெல்லியில் லோக்சபாவில் 2 எம்பிக்களும் ராஜ்யசபாவில் 8 உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறது. முக்கியமான சட்ட மசோதாக்கள் டெல்லியில் கொண்டு வரும் பொழுது இவர்கள் நினைத்தால்தான் நிறைவேற்ற முடியும் என்று கூட ஒரு சில நேரங்களில் இருக்கிறது. எனவே திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி சில ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல டெல்லியில் நீண்ட காலம் 1999 வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த குறிப்பாக TR பாலு, அதே போல ராசா போன்றோரும் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்து நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கட்டும் என்று திமுக தலைவர் கருதுகிறாகவும் நமக்கு தெரிகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக திமுகவை ஆதரித்தால் நாம் அப்போது ஒரு வேண்டுமானால் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாம். ஆனால் அவர்கள் இல்லாமல் நாம் எங்கேயும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக தலைவர் உறுதியாக இருக்கிறார். அதைதான் நேற்றைக்கு ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் திமுக தலைவர் அதையே தான் விரும்பியிருக்கிறார். இதுதான் நமக்கு தெரிகின்றது. ஆனால் அவர்கள் 3 பேரும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் அமைந்திருக்கக்கூடிய அணியில் கம்யூனிஸ்ட் கட்சி போகுமா? சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், விஜயை ஆதரிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தால்தான் அது நன்றாக இருக்கும். 2004 கூட அப்படிதான் மன்மோகன் சிங் அரசை வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள். அதே மட்டும் இல்லாமல் குறிப்பாக முக்கியமான சட்ட மசோதாக்களை வரும்பொழுது அரசுக்கு எதிராக சில கருத்துக்களையும் நம்ம வைக்க முடியும், ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியும் என்பதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிரமாக இருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. சட்ட ரீதியாக நம்பர்ஸ் முக்கியமானது என்றால் என்ஆர் இளங்கோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். அவர் டெல்லியில் முக்கியமான அரசியல் சாசன திமுக வழக்குகளுக்கு அவர்தான் வாதாடி வருகிறார். அவர் சில ஆலோசனைகளையும் தற்போது வழங்கி வருகிறார். இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவை எடுத்து அறிவிக்கும் பட்சத்தில் இவர்களும் முடிவை எடுத்து அறிவிக்க தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமா ரமேஷ், கம்யூனிஸ்டுகள் மற்றும் பிசிக ஆகிய கட்சிகள் திமுகவின் முடிவால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் என்ற சங்கடத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்படி ஒரு கோணமும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத. இன்னும் ஒரு நாட்கள்ல திமுகவோட முடிவு தெரியுமா, உடனடியா தெரியுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ், தொடர்ந்து பேசலாம்.